நேயர்களே, கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சியில உங்களோட சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு நல்ல ஸ்பைசி கார்லிக் சட்னி அண்ட் ஆன் தோசை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஹாய் சங்குவி, எப்படி இருக்கீங்க? ஹலோ நயன்களே, ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ வந்து நம்ம பண்ண போறது வந்து நம்ம வந்து கார்டியோ லைஃப் ஃபிட்டோட ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சியில இருக்கோம். இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒரு கிறிஸ்ப் தோசை, அது மேல ஒரு நல்ல ஒரு கன் பவுடர் சட்னி ஒன்று ரெடி பண்ண போறோம். அது வந்து பூண்டு பவுடர் அது ஒண்ணு. ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? பார்க்கவே ரொம்ப வைப்ரண்டா இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இருக்க போல. ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் அது. ஸோ இதுல வந்து முதல்ல நம்ம நல்லா கொஞ்சம் தாராளமா கார்டியோ லைஃப் ஃபிட் ஆயில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 பீசஸ் உண்டு அந்த மாதிரி. garlic ஃபுல்லா வாட் how much ever you want to put நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு இத நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு and ஒண்ணா several ingredients இருக்கு. பூண்டு, சிவப்பு மிளகாய், மல்லி விதை, துருவின தேங்காய், எள்ளு, சிவப்பு மிளகாய் தூள், தோசை மாவு, சீஸ், பன்னீர், வேர்க்கடலை. எவ்வளவு நேரம் மேம் இது சார்ட் பண்ண போறோம்? இந்த சார்ட் வந்து நல்ல ஒண்ணு அரோமா செக் பண்ணிக்கலாம், இல்லனா அந்த கலர் சேஞ்சஸ். ஓகே, these two are the easiest checks. இது blended oil இல்லையா? இது வந்து ஆமா, இது வந்து இந்த கார்டியோ லைஃப் ஃபிட்டோட sunflower oil and rice bran oil blend, and it's a very nice competitive mixture of both mufa content. ரொம்ப cholesterol absorption ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேயா? எவ்வளவு நல்ல அரோமா வருது இல்லையா? and the entire lot of இந்த chilies. ஓகே, காஞ்ச மிளகாய் போட்டுறோம். பிரைட் கலரா இருக்கு. ஆமா, இது என்ன பண்ணலாம்னா even at home also we can do this. அதாவது வீட்ல செய்யும்போதுமே இந்த மிளகாய்கள்லாம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் வெட்டிக்கிட்டோம்னா it will be easier-ஆ இருக்கும் அரைக்கிறதுக்கு. ஓகே, ஈஸியா. ஆமா, இல்ல திப்பியா கொஞ்சம் ஃபார்ம் ஆகி நின்னுடும். ஓகே, சோ இத அப்படியே வெட்டி விட்டுட்டோம்னாக்கா சரி. இப்போ இதாச்சு. நெக்ஸ்ட் வந்து தனியா and then எள்ளு. ஓகே, இதெல்லாம் சூப்பர் நைஸ் மசாலா காம்பினேஷன்ஸ் இதெல்லாம். and then வேர்க்கடலை லாஸ்டா ஆட் பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து நல்லா ஸ்பைசியா வரப்போகுது. ரொம்ப பூண்டோட ரொம்ப நல்லா வரும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த தோசைக்குள்ள விட்டுறலாம். ஸோ தட் இதுவும் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியா வரணும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வேர்க்கடலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இன்னும் என்னன்னா இதை வந்து இன்னும் கிறிஸ்பா ஆக்குறதுக்கு ஓகே இதை நல்லா இப்படி நம்ம கிராஸ் பண்ணிட்டாதான் வந்து நல்லா வேஃபர் தின்னா வரும். சோ ஃபுல்லா பேக் சைடும் வந்து வெந்து வரும். இப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஹோட்டல்ஸ்ல இப்படி தான் பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. நம்ம இப்படி பண்ணா பார்க்க அந்த லுக் கிடைக்கும், கிறிஸ்பி லுக். அந்த லுக் கிடைக்கும். மாவு வேஸ்டா போச்சுன்னு பார்த்தோம்னா ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த தேங்காய் ஓகே ஆல்ரெடி துருகி வச்சிருக்க தேங்காய். ஓகே
ரொம்ப நல்ல வாசனை வருது. garlic, dried chili எல்லாமே நல்ல மசாலா ingredients, நல்ல மசாலா ஸ்மெல் செமையா இருக்கு. salt. இப்போ இதுக்கு வந்து apart from this இதையும் நம்ம ஆட் பண்றோம் to give a அப்படியே ஒரு deep red. Okay. chili powder. Yeah, very colorful. Very colorful. So நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம். We can because கொஞ்சம் போர்ஷனா கூல் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். the entire lot is ரொம்ப ஹாட்டா இருக்கு. Okay. அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்பயே ரொம்ப நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. இத வந்து ஈவன் நம்ம ஹாட் ரைஸ்ல போட்டு கூட சாப்பிடலாம். சாதத்தோட போட்டு பசங்க சாப்பிடலாம். ஓகே. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கு. ஓகே, இட்ஸ் ஃபைன். சங்கியா இருக்கும் அது. ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்கு. இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டோம். ஓகே. அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வந்து சீஸ் இதில் சிலது இது நல்லா மெல்ட் ஆகி யூ ஹேவ் அ நைஸ் ஃப்ளேவர். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசையா இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பன்னீர். ஸோ ஆல் திஸ் இது நல்லா இதில் போட்டு இது பண்ணோம்னா நல்லா ஒரு மசாலா மாதிரி ஆயிடும். அது ஆமாம். நல்லா சீஸி ஸ்பைசி தோசையா இருக்க போது இது. அது பார்த்தீங்களா இப்பயே இட் இஸ் மெல்டட். தோசை ரொம்ப கிறிஸ்பியா வந்திருக்கு. ஸோ இந்த தோசை and any of these chutneys கூட weird chutneys கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி we have அந்த Szechuan chutney இருக்கு. இது வந்து another different Szechuan chutney. ஸோ இந்த மாதிரி various chutneys இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாசஸ் மஸ்டர்ட் சாஸ் அதோட போட்டு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. உள்ள சீஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. சீஸ் பன்னீர் எல்லாம் ஆசமா இருக்கு. பயங்கர ஸ்பைசி சீஸியா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு தோசை. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த கார்லிக்கி சட்னி இது வந்து டிபிக்கல் ஒரு ஆந்திரா ஸ்டைல் சட்னி. இதுக்கு இந்த சீஸும் பன்னீர் ஃபில்லிங் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. நேர்ல ஐம் ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த ஸ்பைசி கார்லிக் சட்னியை. அண்ட் இதை எப்படி பண்றது அப்படின்னு நீங்க நோட் பண்ணிருப்பீங்க.